வணக்கம். சனாதன சங்கிலியை உடைக்க வேண்டும் என்று கமல் பேசியிருக்கிறார். சனாதனம் என்றால் நித்தியம், காலமற்றது என்று பொருள். சான் என்றால் நித்தியம், ஆதான் என்றால் முடிவற்ற. சனாதன தர்மம் என்பது ஆன்மா மற்றும் மறுபிறவி ஆகியவற்றை நம்பும் நித்திய மதங்களை குறிப்பதாகும். இந்த சொல் இந்து மதத்துடன் மட்டும் தொடர்புடையது இல்லை. இது ஜெயினர்கள் மற்றும் பௌத்தர்களாலும் பயன்படுத்தப்படும் ஒரு சொல். சனாதனம் என்ற சொல் மகாபாரதத்தில் பல இடங்களிலும் திருக்குறளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டோர்கள் கூறுகையில் சனாதன தர்மம் என்பது ஒரு பழமையான பண்பாடு. பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும், இறைவனை எவ்வாறு மதிக்க வேண்டும், அனைவரிடமும் அன்புடன் இருக்க வேண்டும் என்று போதிக்கும் முறை. சாதி மதம் என்பதெல்லாம் பிற்காலத்தில் தான் தோன்றியவை. இது ஒரு பண்பு, நெறி. இதை எப்படி உடைக்க முடியும்? ஏன் உடைக்க வேண்டும்? நிறைய படித்தவர் என்று எல்லோரும் சொல்லும் கமல் பொருள் தெரிந்து பேச வேண்டாமா? திமுகவின் உறவில் இருப்பதால் அதிலுள்ள சின்ன பையன் போல பேசலாமா? என்ன பேசுகிறோம், யாரோடு சண்டை போடுகிறோம் என்று தெரியாமல் காற்றில் கம்பை சுற்றி கொண்டிருப்பதால் பார்ப்பதற்கு நன்றாகவா இருக்கிறது? ஆயிரக்கணக்கான பேரை படிக்க வைக்கும் ஒரு வணங்கப்பட வேண்டிய நல்ல மனிதன் நடக்கும் விழாவுக்கு நல்லவர் பலர் லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்து நல்லாசி கூறும்போது உங்கள் வயதுக்கு தகுதிக்கு 4 காசு கொடுத்து 2 நல்ல வார்த்தை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நாகரிகமற்ற ஒரு கும்பல் அந்த மனிதனை உருவக்கேலி செய்து அற்ப சந்தோஷமடைவது போல் அடிப்பேன், சங்கிலியை உடைப்பேன் என்று பேசுவது அச்சுப்பிச்சு உணர்வது போல் இருக்கிறது. அடுத்து நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்னும் நீட் தேர்வு. தமிழகத்தில் கடந்த ஆண்டு 58.4% தேர்ச்சி சதவீதம் ஆகி அதிகரித்துள்ளது. தேசிய சராசரியான 56.4% விட இது தமிழ்நாட்டில் அதிகம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாணவர்கள் முதல் 100 இடங்களில் வந்திருக்கிறார்கள். அகரம் அறக்கட்டளையின் மூலம் நடிகர் சூர்யா 8000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளிமயமாக மாற்றியுள்ளார். மேலும் 51 டாக்டர்கள் பட்டம் பெற்றுள்ளனர். தெரிந்துதான் பேசுகிறீர்களா? உண்மையான ஹீரோ யார் கமல்? உங்கள் சொந்த வாழ்க்கை தேவைகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை உங்களுக்கு உண்டு. அவற்றை சம்பந்தமில்லாத சபைகளை சரியென்று நிரூபிக்க முயல்வது மிகவும் வினோதமாக பார்க்கப்படுமே அன்றி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.